அனைவருக்கும் வணக்கம். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளுக்கு சான்றாக வாழ்ந்தவர். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற பாடலுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கின ஒரு அற்புதமான ஒரு தலைவர். யாரை பற்றி சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அவர் நம்முடைய நல்லக்கண்ணு ஐயாதான் அவர்கள். 1925ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டத்துல ராமசாமி கருப்பாயி தம்பதியினருக்கு 9வது மகனாக பிறந்த நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவங்க சின்ன வயசுலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் அவர் சேர்ந்தார். இள வயசிலேயே நல்ல தமிழ் பற்று பேச்சாற்றல் மிகுந்தவராக அவர் காணப்பட்ட நம்முடைய ஐயா அவங்க காங்கிரஸ் கட்சியில இணைந்து பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதன் பிறகு பொது உடைமை கட்சி, இந்திய பொது உடைமை கட்சியில சேர்ந்த நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தமிழ்நாடு மாநில செயலராக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவர் செயல்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அதாவது அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் எளிமை என்ற ஒரு கொள்கையை அவர் கடைபிடிச்சு கடைசி வரைக்கும் தனக்கென வாழாமல் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற மனிதராக அவர் திகழ்ந்தார். உலகத்திலே எத்தனை பேர் வராங்க, மறைந்து போறாங்க. ஆனால் எண்ணற்ற தலைவர்கள் வந்தாலும் மக்களுடைய மனசுல, மக்களுடைய அரியணையில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுள் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, நம்ம படிச்சிருக்கோம். அந்த வகையில நம்முடைய நல்லக்கண்ணு ஐயாவோட வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தொழிலாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். தன் வாழ்நாள் முழுக்க போராட்டம் போராட்டம் போராட்டம். விவசாயிகளுக்காக அவர் பலமுறை போராடி 9 ஆண்டுகள் சிறையில் இருந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு கற்றுத் தருகிறது. அதாவது உலகத்துல தனக்கென வாழாம மற்றவங்களுக்காக வாழ்ந்த நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வாழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. கடைசி வரைக்கும் அந்த நேர்மை, கடைசி வரைக்கும் அந்த எளிமை அவர்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. மக்களால, தோழர்களால நவீன கக்கன் என்று அழைக்கப்பட்ட தலைவர் நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். ஏழைகளின் தோழனாக மக்களுடைய உணர்வுகளை எடுத்து எம்புகின்ற பிரச்சார பீரங்கியாக பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் தான் நம்முடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். அவரு இந்த நேரத்துல நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்பது வருத்தம் மிகுந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் கூட அவர் விட்டு சென்ற கொள்கைகளை நாம் கடைபிடிப்பது நம்முடைய கடமையாகும். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் அகராதியில் இனிமேலும் அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை என்கின்ற அந்த சிறப்புகளோடு இனிதேனும் ஒரு தலைவரை காண முடியுமா என்பது அரிதான ஒரு செய்திதான். எனவே இந்த ஒரு பதிவை வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக அர்ப்பணித்த அந்த நல்ல உள்ளம் படைத்த அந்த அற்புதமான மனிதருக்கு இந்த பதிவை நான் கிருபா களஞ்சியத்தின் வாயிலாக நான் சமர்ப்பிக்கின்றேன். ஐயா அவர்களுடைய எளிமை மிகுந்த அந்த அரசியல் வாழ்க்கை என்பது இக்கால அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாக அமையும் என்று என்னுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் தெரிவித்து ஐயாவிற்காக ஒரே ஒரு 4 வரியில் ஒரு பாடலை பாடி நான் ஐயாவுக்காக அஞ்சலி செலுத்துகிறேன். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன், அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன், இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. வணக்கம்.